மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்ததை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு பார்த்தா பகீர்னு இருக்கு. என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சார் இருக்காரா, அமைச்சரை நாங்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், இங்கே ஈஸ்வரி வந்துட்டு மாமா உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரி நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே பார்த்தா ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே ராஜாங்கம் படுத்துருக்கவும், சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. அப்போ தான் பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஃபோனில் ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோவை பார்த்ததுமே ராஜாங்கத்துக்கு பகீர்னு இருக்கு. என்ன சார் என்ன, என் தம்பியோட மனைவி ஈஸ்வரி எங்கேயோ கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, கூடவே ஒரு நர்ஸ் வேற இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேட்கவும், ஆமாம் சார், அதான் அதை பற்றி தான் உங்ககிட்ட நாங்கள் பேச வந்தோம். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தம்பி மனைவி ஈஸ்வரியை நாங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சரிங்க சார், இது என்னன்னு எனக்கே தெரியல, நீங்கள் தாராளமாக இதை பற்றி ஈஸ்வரிக்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தா ஹாலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ராஜாங்கமும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு ஈஸ்வரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் ஈஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தா அந்த வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோவை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு பகீர்னு இருக்கு. சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திரு முடிச்சுக்கு நிற்கவும், இங்கே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஈஸ்வரி கிட்டக்க, மேடம் நாங்கள் அமைச்சரை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் அமைச்சரை ஒரு நர்ஸோடு சேர்ந்து ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற வீடியோ இருந்துச்சு. எதுக்காக நீங்கள் அமைச்சரை வேறு ரூமுக்கு மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், இங்கே ஈஸ்வரி வந்துட்டு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனே தெரியாமல் திரு முழிக்கவும், சொல்லி ஈஸ்வரி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதட்டி கேட்கும். அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. ஆமாம், உன் கூட இருக்கே அந்த நர்ஸ் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஈஸ்வரி கிட்ட கேட்கும். இங்கே ஈஸ்வரி பார்த்தா அதுக்கும் பதில் சொல்லாமல் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இங்கே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, சார் நாங்கள் அதை பற்றி ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சிட்டோம். இவங்க கூட இருக்கிற நர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலையாமா, வேற யாரோ தான் நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. அவங்களும் யாருன்னு தெரிஞ்சாகணும், கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நர்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிறது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. தமிழ்ச்செல்வி தான் அதுன்னு சொல்லிட்டா அவளுக்கு நல்ல பேர் கிடைச்சிருமே, அதனால் நம்ம அவள் பேரை சொல்லக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்ச ஈஸ்வரி, அது வந்து மாமா உங்களுடைய உசுருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துச்சு, அதனால தான் நீங்கள் ஐசியூ வார்டில் இருந்தால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணும் சேர்ந்து உங்களை வேறு ரூமுக்கு மாற்றினோம், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இதை ஏன் ஈஸ்வரி நீ போலீஸ்கிட்டக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கும். இல்லை மாமா, அப்போ இருந்த பதட்டத்தில் எதுவுமே தோணலை, அதுக்கப்புறம் நீங்கள் குணமாயி வீட்டுக்கே வந்துட்டீங்களா, சரி இதை பெருசுப்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம். அப்போ தான் பார்த்தா, அடியே கூறுகிட்டவளை, எம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என் மகனோட உசுருக்கே பெரிய ஆபத்தாக வந்திருக்கு, அதை நீ தடுத்துருக்க, அதை நீ போலீஸ்க்கு சொல்லி இருக்கணுமா இல்லையாடி, இன்னொரு தடவை ராஜாங்கத்துக்கு இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா என்னடி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கோபத்தோடு சொல்லவும், அது வந்து அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி கடந்து திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. சேதும் பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சின்னம்மா இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் சொன்னால் நீங்கள் பதட்டப்படுவீங்க, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சமாளித்து பேசுவோம். அப்போ தான் பார்த்தா இங்கே சாவித்திரி வந்துட்டு, இவ அந்த அளவுக்கெல்லாம் நல்லவளே கிடையாது, இவ ஏதாவது பண்ணியிருக்கணும், அதனால தான் அண்ணனே இந்த மாதிரி வேற வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா, இவ என்னமோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சந்தேகப்பட்டுக்கிட்டு, ஏன் சார் அண்ணன் ஐசியூ வார்டில் தான் இருந்தார், அவர் ஒரு அமைச்சர், அப்படி இருக்கும்போது அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி கேமரா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இங்கே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஐசியூ வார்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா கொஞ்சம் ரிப்பேர் ஆகி இருக்குது,
அதை சரி பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் இதை கேட்டதுமே இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இவ வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஐசியூ வாலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சா போஸ் நிலைமை என்ன ஆகும், ஜெயிலுக்கே போயிடுவானே, கடைசி வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கவே கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிடந்து பதறிக்கிட்டு இருக்கிறாங்க.